இப்போது உளுந்து லட்டு எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்க. இது சொன்ன பிறகு கருப்புளுந்தோடைய பயன்கள் சொல்கிறேன். உளுந்து லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 1½ கப்பு, நெய் 100 ml, நாட்டு சர்க்கரை 1 கப்பு. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா சூடாகணும். ஆன பிறகு நீங்கள் உளுத்தம்பருப்பு போடுங்க. போட்டுட்டு அதோடைய நிறம் நல்லா மாறணும். தீயை விட்டுறாதீங்க, எண்ணெய் ஊற்றாதீங்க. மாறின உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. உடனேவே அரைக்க வேணாம், கொஞ்சம் நேரம் சூடாக ஆற விட்டுட்டு அப்புறமா அரைங்க. உளுத்தம்பருப்பு இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். இது ஆறுறதுக்குள்ளே நீங்கள் நட்ஸ் எல்லாம் உடைச்சி வச்சுக்கோங்க. முந்திரி மட்டும் இருந்தாலும் அது மட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை, வால்நட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. இந்த உளுத்தம்பருப்புகள் இருக்கிற வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பவுடராக கொடுத்துருப்பாங்க. அது சாப்பிடும்போது வாயிலெல்லாம் ஒட்டிக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த நெய், இந்த வெல்லம்லாம் போட்டு பண்ணும்பொழுது ஒரு வாயிலெல்லாம் ஒட்டாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது போல் சூடு ஆறின பிறகு பவுடர் பண்ணிக்கோங்க. பொடியாக இது போல் அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் ஜெல்லிக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே உங்களுக்கு எவ்வளோ பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி சூடான பிறகு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அப்புறமா நட்ஸ் உங்களால் எவ்வளோ போட முடியுமோ போட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. திரும்பவும் மீதி இருக்கிற நட்ஸை போட்டு வதக்கி ஊற்றுங்க. இப்போ இந்த முந்திரி திராட்சைலாம் போட்டு பண்ணணுன்னே இல்லைங்க, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பண்ணி ட்ரை பண்ணதே அப்படி தான் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெறும் நெய் மட்டும் காசிட்டு நம்ம உளுத்தம்பருப்பு பொடி பண்ணியிருக்கிறதுல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த சூட்டுலேயே நீங்கள் வெல்லம் போடணும். வெல்லத்தை போட்டுட்டு உருண்டை பண்ணணும். அவ்வளோதாங்க. இது போல் கலர் மாறின பிறகு உளுந்து பொடியில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. மீதி இருக்கிற நட்ஸுக்கும் இதே போல் வதக்கி ஊற்றிடுங்க. இப்போ இது நான் ரொம்ப சூடாக இருக்குங்க, அதனால் ஸ்பூனில் கலருங்க. இந்த சூட்லேயே நீங்கள் வெல்லம் போட்டால் தான் அந்த வெல்லமும் கொஞ்சம் கரையும். இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை தாங்க பெஸ்ட்டு. நம்ம அந்த வெல்லத்தை இடித்து போட்டுலாம் கரையவே கரையாது. நீங்கள் நாட்டு சக்கரை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் சூடு ஆற வரைக்கும். அதுக்கப்புறமா கையில் பிசைஞ்சுங்க. லைட்டாக கை படுற சூடு இருக்கிற வரைக்கும் கையில் போட்டு பிசைங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உளுந்து லட்டு ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்லாங்க. ஒருவேளை நீங்கள் டயட் இருந்தீங்கன்னா 1 சாப்பிடுங்க. இந்த லட்டு நல்லா இருக்குன்ட்டு நிறையவும் சாப்பிடாதீங்க. அதிகபட்சம் 5, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. ஏன்னா இது குளிர்ச்சி, தொண்டை கட்டிக்கோ இல்லைன்னா எதனா ப்ராப்ளம், கோல்டு அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் ஆகும். நல்லதுன்றதுனால நிறையவும் சாப்பிடக்கூடாது. இப்போ கருப்புளுந்தோடைய பயன்கள் சொல்கிறாங்க. பெண்களின் உடலுக்கு வலிமை தர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு உளுந்து தான் பரிந்துரைப்பாங்க. அடுத்து பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை சரியாகும். பெண்களுக்கு இடுப்பு வலிமை பெறும், உடல் குளிர்ச்சியாக்கும். அடுத்து கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கும். நரம்பு மண்டலம் வலிமை பெறும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வயிறு உபசம் மாதிரியான பிரச்சனையெல்லாம் தீரும். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதயத்தை பலப்படுத்தும். இது குளிர்ச்சி தன்மைன்றதுனால வெயில் காலத்தில் அதிகமாக பயன்படுத்தலாம். எப்படிலாம் பயன்படுத்தலான்னா, இட்லி, தோசை, வடை, கஞ்சி, உளுந்து கஞ்சி, லட்டு, மாவு, களி இது போலலாம் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டிய உளுந்து நீரிழிவுக்கு நல்லது. அடுத்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். அதனால் உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க உணவில் உளுந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் இருக்க உதவும். இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடலில் எலும்புகள், மூட்டுகளின் வலிமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் உணவில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டால் பெரும்பாலான குழந்தைகளுக்கு அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் உருவாகிறது. கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. கருப்பு உளுந்தை கொண்டு செய்யப்படும் உணவுகளை குழந்தைகளுக்கு அடிக்கடி உண்ண கொடுப்பதால் இரத்த சோகை நோய் விரைவில் தீரும். அடுத்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, மெலிஞ்சு இருக்கிறவங்க உடலை பருக்க செய்யணுன்னா உளுந்தங்கஞ்சி ஒரு சிறந்த உணவு.
அடுத்து இந்த லைன் மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. தோல் நீக்கப்பட்ட உளுந்து அதிகமாக சாப்பிடுவது வாயுவை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆக்சாலிக் அமிலம் இருப்பதால் சிறுநீரக கல் இருப்பவர்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.